ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நான் என்ன சமைச்சேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் சாப்பிட்றதுக்கு கோதுமை ரவையில் உப்புமா செஞ்சுருந்தேன். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டு கேரட் பீன்ஸ் கட் பண்ணி போட்டு உப்புமா செஞ்சுருந்தேன். நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த உப்புமாவுக்கு சட்னி செஞ்சுருந்தேன். தேங்காய் சட்னி இந்த உப்புமாவுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். தேங்காய் சட்னியும் செஞ்சுருந்தேன். கூடவே கேரட் ஜூஸும் பண்ணியிருந்தேன். எப்பவும் போல் சக்கரை ஐஸ்லாம் போடாமல் வெறும் கேரட்டை மிக்சியில் அடித்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சுருக்கேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து தண்ணியில் போட்டு அப்படியே வேக வைக்காமல் இட்லி பாத்திரத்தில் நல்லா கட் பண்ணி போட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வேக வைக்கிறத விட ஆவியில் போட்டு வேக வைக்கும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும், நல்லா இனிப்பாகவே இருக்கும் கிழங்கு. அப்புறம் மதியம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டேன். சாப்பாட்டுக்கு இன்றைக்கி மீன் குழம்பு தான் செஞ்சுருக்கேன். காணாங்கழுத்து மீன் போட்டு மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க அவரைக்காவை முட்டை போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போவுமே பொரியல் பண்ணுற மாதிரி தான் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டு காய் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா 2 முட்டையை உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு முட்டை மசாலா பண்ணி வச்சுருக்கேன். முட்டையை நல்லா வேக வச்சுட்டு வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு மசாலா பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மிளகுத்தூளும் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியம் லஞ்சுக்கும் எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.